ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ட்ரேசிங் மெத்தட் ஹேர் கிளிப் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க, இப்போது ஒரு அழகான ப்ரூச்சஸ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவோட எண்டில் இல்லைன்னா மிடில் டிப்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நெட் கிளாத் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த நெட் கிளாத் நீங்கள் வாங்கிக்கோங்க. சுகர் பீட், 3mm பீட், டியூப் பீட், பல் பீட், ஃப்ளவர் சீக்வன்ஸ், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். வாங்க, இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம், இந்த கிளாத் இருக்குல்ல, நெட் கிளாத் 90 சென்டிமீட்டர் எடுத்துக்குங்க. அதாவது நீளம் மட்டுமே. நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்றப்ப நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். நெட் கிளாத்தில் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இந்த நெட் கிளாத்தை கட் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளவர் அகலமாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா அதுக்கேற்றப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடர்த்தியாக வேணும்னா நீங்கள் 90 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ இந்த நெட் கிளாத்தை வச்சு போட்டு அதை நம்ம நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கினே போகணும். இது பாருங்கள், நம்ம இந்த நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே போகணும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நீளமான அளவுக்கு தெரியுதா உங்களுக்கு? நீளமான அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல நீங்கள் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கலர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த அகலம் பெருசாக வேணும். நீங்கள் அதுக்கேற்றப்பல பெருசாக நீங்கள் அகலத்தை வச்சு நீளத்தை 90 சென்டிமீட்டருக்கு ஏற்றப்பல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பெரிய சைஸில் கிடைக்கும். நம்ம கம்மியாக நான் கம்மியாக எடுத்துருக்கேன். 90 சென்டிமீட்டர் கிடையாது, நான் கம்மியான அளவு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன ஃப்ளவராக நான் செய்ய போகிறேன். ஸோ அது நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். தேவையான நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சின்ன ஃப்ளவராக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஃபிங்கரில் மட்டும் இதே போல் சுற்றிக்குங்க. உங்களுக்கு சின்ன ஃப்ளவராக வேணும்னா இதே போல் ரெண்டு ஃபிங்கரில் கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் சுற்றிக்குங்க. அப்புறம் நம்ம அந்த ஃபிங்கரை வெளியே எடுக்க முடியும். தெரியுதா? இந்த பாருங்கள், அந்த ஷேப் மாறாமல் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணோமோ அந்த அகலத்தோடு நம்ம மேலே மேலே அப்படியே சுற்றிக்குங்க. பொறுமையாக சுற்றுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக சுற்றிட்ட பிறகு நம்ம சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நெட் கிளாத்தில் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிங்கரை எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம நடுவில் சுற்றணும். நடுவில் சுற்றுங்க. சுற்றிட்டு அதில் நம்ம நாட் போடணும். இது நம்ம நெட் கிளாத் ஃப்ளவராக நம்ம பண்ணுறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள். நடுவில் சுற்றணும் இல்லையா, அதில் நம்ம சாதாரணமாக போடுவோம் இல்லையா நூல்லெல்லாம், அதே போல் நாட்
இந்த சென்டரில் வந்து போடுங்க. பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக போடுங்க நாட்டு. இந்த பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக போடுங்க. நான் போட்டுட்டேன். திரும்ப வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்குங்க. நான் 2 டைம்ஸ் போட்டேன், அதுவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா சிசர் வச்சு, சிசர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து அந்த எட்ஜெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம ஃபிங்கரில் வந்து நம்ம சுற்றணும் இல்லையா, அதனால் அது வந்து ஃபோல்டிங்காக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த மடிப்பு பகுதியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும். எங்கெங்கே மடிப்பு வரும் அங்கெல்லாம் வந்து கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நெட் கிளாத் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அழகாக வந்து நல்லா விரித்து விடணும். நம்ம லென்த் அதிகமாக எடுத்திருந்தா இந்த பூவோட அடர்த்தி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கும். நம்ம வந்து கம்மியாக எடுத்ததுனால அதோட அடர்த்தி வந்து நம்மளுக்கு கம்மியாக தெரியுது. ஸோ உங்களுக்கு நீளம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல அதை வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அதை வந்து கட் பண்ணினே வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா இது வந்து நல்லா விரித்து விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் வந்து அழகாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கார்னர்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து நம்ம மெழுகுவர்த்தியில் வந்து நம்ம வந்து லைட்டாக காமிக்கலாம். அப்புறம் அது வந்து நூல் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நான் வந்து லைட்டாக வந்து இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் அழகாக வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கார்னரில் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அது ஷேப் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு அழகாக வந்துச்சு. ஒரு ஃப்ளவர் ஷேப்பில், ஒரு பெட்டல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து இந்த சின்னதாகவும் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெட்டலும் சேர்த்து வச்சு நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன், இது வந்து 2 ஃபிங்கரில் நம்ம எடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம இதை விட பெருசாக வேணும்னா 3 ஃபிங்கரில் வந்து நம்ம சுற்றணும். அதாவது எப்படி சுற்றணும்னா, இப்போ இதான் 3 ஃபிங்கர்ஸ்னால் அதில் வந்து நம்ம 3 ஃபிங்கரில் வச்சு நீங்கள் சுற்றணும். இதே போல் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டல் வந்து பெருசாக கிடைக்கும். இது வந்து 3 ஃபிங்கரில் சுற்றின பெட்டல். இது வந்து 2 ஃபிங்கரில் சுற்றின பெட்டல். வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இல்லை இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து 4 ஃபிங்கரில் வந்து நீங்கள் வந்து இந்த நெட் கிளாத்தை வந்து சுற்றுனீங்கன்னா அது வந்து இதை விட பெருசாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து 2 எடுத்துருக்கேன். 3 ஃபிங்கரில் சுற்றின அந்த ஃப்ளவரும் 2 ஃபிங்கரில் சுற்றின ஃப்ளவரை நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 3 ஃபிங்கரில் சுற்றணும் இல்லையா, அந்த ஃப்ளவரை வந்து எடுத்துக்குங்க. நம்ம எந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோமோ அங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கிளாத்தில் வந்து வச்சுட்டு நம்ம த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் அது வந்து நம்மளுக்கு அழகாக கிளாத்தோடு சேர்ந்து நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்லலாம் வந்து சிம்பிளாக இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இதை இப்போ ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிராண்ட் லுக்காக தெரியும். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இது வந்து இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த கலரோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரெட்டு வந்து நான் சொல்லியிருக்கேன், எந்த நெட் கிளாத் எது எடுக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அந்த ஒர்க்கு வந்து அழகாக தெரியும்.
நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு தெரியும், அதனால் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதே கலரில் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மல் த்ரெட்டு தான் அது. ரெட் கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணும். அது என் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். நான் நல்ல ஒர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு தரேன். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஆரி ப்ரோச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா ஃபோனில் வந்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம சின்ன பெட்டல் பண்ணோம் இல்லையா, சின்ன ஃப்ளவர் சைஸ், அதை வந்து நம்ம நடுவில் வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு அடர்த்தியாக இருக்கும். அதை வந்து நான் வந்து நடுவில் வச்சிடுறேன். அதுலேயும் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் ஊசியை வச்சு அதை வந்து நம்ம தச்சிடலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணலன்னா, நம்மளுடைய ப்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவோட மிடில், ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து மிடில், அங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து சுடிதாரில், கவுன் அந்த இருளெல்லாம் வந்து நம்ம நடுவில் வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அது அழகாக நம்ம வந்து பண்ணலாம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இது கட் பண்ணும் போது, கட் பண்ண பிறகு நம்ம லைட்டாக வந்து நம்ம மெழுகுவர்த்தி இல்லைன்னா லைட்டரில் வந்து நம்ம காமிக்கணும். அப்புறம் அந்த த்ரெட்டு வந்து பிரியாமல் இருக்கும். நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டோன்னா அது பாட்டுன்னு பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். நம்மளுக்கு அது வந்து வேஸ்ட் ஆயிரும் அந்த ஃப்ளவர். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து அதை ஹீட்டில் வந்து காமிங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் அது. இப்போ நம்ம வந்து இது வந்து ரெண்டு ஃப்ளவரும் சேர்த்து வந்து தச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நடுவில் வந்து இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் சீக்வன்ஸ், அதை வந்து நம்ம வந்து நடுவில் வந்து குத்திக்குங்க. அந்த நூல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பல் பீடு இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதுக்குள்ளே விடலாம். நான் கோல்டன் கலரே அதில் விட்டுருப்பேன். அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நான் வந்து ஒயிட் கலர் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே நான் விட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன பீடு வேணுமோ அதை நீங்களே வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து போட்டுட்டேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த கிளாத்லேயே வந்து நான் குத்திக்கிட்டு நம்ம டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ அங்கே டியூப் பீடை ஜாயின் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 3 mm பீட் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் சுகர் பீடு, ஏற்கனவே என் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஹேங்கிங் வந்து நம்ம எப்படி செய்வோன்னு நான் ஒவ்வொரு வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுன்னா, இது தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். இது முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் இதுவும். நம்ம சுகர் பீடோட மறுபடியும் நூலை விட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக எல்லாமே கழண்டி கீழே வந்துடும். நம்ம என்ன பண்ணோம், சுகர் பீடை விட்டுட்டு இந்த 3 mm பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ப்ளஸ் வந்து அந்த டியூப் பீடுக்குள்ளே நூலை விட்டு நம்ம ஊசியை வந்து உள்ளே குத்தி எடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு ஹேங்கிங் போல் இருக்கும். பொறுமையாக குத்துங்க. நூலை வந்து பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக நம்ம வந்து குத்தி எடுக்கணும்.
பொறுமையாக குத்தி எடுத்தால் கீழே வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். தெரியுதா? அதை பாருங்கள், ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது இருக்கு பாருங்கள் ஹேங்கிங். இது கிளாத்தோடு சேர்த்து ஃபிட் பண்ணல. இப்போ வந்து நம்ம அது பக்கத்துலேயே கொஞ்சம் இறக்கி இன்னொரு ஹேங்கிங்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் அதே போல் டியூப் பீடு 3mm பீடு சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணோம், இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணோம். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஹேங்கிங்கை வந்து கிளாத்தில் சேர்க்காம நம்ம தனியாக நம்ம வந்து த்ரெட்டை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம வந்து நாட் போட சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து நாட் போட்டு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த அழகான இந்த ஃப்ளவர் ப்ரோச்சஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வால் ஹேங்கிங்னு சொல்லிட்டு ப்ரோச்சஸ் ஒர்க் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸுக்காக இது வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து வீட்டில் அழகாக நம்ம வந்து வாலில் வந்து நம்ம தொங்க விடலாம். பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இது ஒரு லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஃப்ளவர் மேக்கிங் ப்ரோச்சஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.